91. ஆன்மீக உணர்வுடன் ஆண்டவனிடம் சரணடைந்தால் நம் மனம் தூய்மை பெறும். தூய மனம் பேரின்பத்தின் வாசலை திறந்துவிடும் சக்தி படைத்தது. 92. மரணம் எப்போது வேண்டுமானாலும் நம்மை தேடி வரலாம். மனிதர்கள் நம் நிலையாமை தன்மையை உணர்ந்து கொள்ள தவறிவிட்டனர். அதனால் பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை கொண்டு அலைகிறார்கள். 93. மனம் என்னும் கடிவாளத்தை உறுதியாக பிடித்தால் தான் நம் புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும். 94. தன்னை எத்தனை பழித்து பேசினாலும் இறைவன் அதை பொருட்படுத்தாமல் நம் மீது தயவாகவே உள்ளான். ஆனாலும் மக்கள் கடவுளை பற்றிய வேண்டாத விவாதங்களை விட்டுவிட்டு மேம்பட்டவனான அவனது அருளை போற்றுதல் வேண்டும். காலத்தை வீணாக கழிக்க கூடாது. 95. புறத்தில் வெளுத்திருந்தாலும் உள்ளம் கருத்தவர்களாக இருக்கக்கூடாது. வெளியே வெளிச்சம், உள்ளே இருட்டு. இப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் கீழான நிலையில் இருக்கும் உறவிலிருந்து விலகி வாழுங்கள். 96. கருணை நிறைந்தவர்களாக இருங்கள். அது உங்கள் உள்ளத்தில் ஊற்றாய் பொங்கி வழிந்தோடட்டும். அடுத்தவர் துன்பத்தை காண சகிக்காமல் மனம் வருந்துபவரே கருணை மிக்கவர்கள். 97. உடம்பை மறந்தாலும், உயிரை மறந்தாலும், உணர்வை மறந்தாலும், ஏன் இந்த உலகத்தையே மறந்தாலும் ஒரு போதும் கடவுளை மறக்கக்கூடாது. ஆனால் மனிதர்கள் மேலான கடவுளை மறந்து விடுகிறார்கள். 98. மாலை வேளையில் கொஞ்ச தூரம் வியர்க்கும் படியாக நடை பயில வேண்டும். இரவு உணவு பகல் உணவை காட்டிலும் குறைவாக இருக்க வேண்டும். எப்போதும் பயப்படுதல் கூடாது. 99. நல்லோர் மனதை நடுங்க செய்வது பாவம். தானம் கொடுப்போரை தடுப்பது பாவம். 100. மாமிசம் உண்டு உடலை வளர்ப்பது பாவம். கல்லும் நெல்லும் கலந்து விற்பது பாவம். தவம் செய்வோரை தாழ்த்தி பேசுவது பாவம். தாய் தந்தை மொழியை தட்டி நடப்பது பாவம். 101. பொய்யை மெய்யாக்கி போற்ற தெரிந்தவர்கள் வணங்கி நிற்பது ஒரு தெய்வமே அல்ல, வழியாய் கொண்டதும் ஒரு வழி அல்ல. 102. நாள்தோறும் ஆண்டவனை வணங்கி வாழ்தல் வேண்டும். இல்லையேல் உலகத்தில் உயிர்களிடத்தில் அன்பும் அருளிரக்கமும் ஒரு சிறிதேனும் ஏற்படாது. 103. பிறருடைய பசியை அகற்றுவதோடு மட்டும் ஒருவனுடைய ஒழுக்கமும் கடமையும் முடிவது கூடாது. பிறருக்கு ஏற்படும் ஏனைய துன்பங்களை களையவும் ஒவ்வொருவரும் உவந்து முன்வர வேண்டும்.